கண்டிப்பா ஃபேக் இருக்கும். எல்லாத்தையுமே ஃபேக் இருக்கும். எல்லா பொருளையும் ஃபேக் இருக்கிற மாதிரி இதுலயும் ஃபேக் இருக்கும். இல்ல அது மாதிரியான வழக்குகள் நாங்க பேசுறது இல்ல. அவனை அந்த முக்கியமான நபரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட லேப்டாப், மொபைல் போன் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு கேதர் பண்ணிருக்க எவிடன்ஸ் படி நவம்பர் 2023 இருந்து அவர் ஆக்டிவா இருந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு 3-4 மாசமா. ஆமா. அது இல்லாம பழைய ஷிப்பிங்கும் இருக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல கேதர் பண்ணி நாங்க கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவோம். என்னங்க? இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறது எவ்வளவுன்றதை நாங்க அசஸ் பண்ணிருக்கோம். ஒரு 100ல இருந்து 150 பார்சல்ஸ் வரைக்கும் அனுப்பியிருக்காரு அவர். அனுப்பின பார்சல்ஸ் வந்து 100ல இருந்து 150 இருக்கும். வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. வேற ஏதாவது குற்றவாளிகள் வேற ஏதாவது லிங்க் ஐடென்டிஃபை பண்ணா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவோம். கரெக்டா தெரியல, பட் லெஸ் தென் 10 தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். 10க்கு கீழே தான். இல்ல அப்படி சொல்ல முடியாது. நீங்க அது வந்து ஒரு எங்க வந்து டெக்ஸாவியான இளைஞர்கள் இப்ப நாங்க இப்ப பண்ண அனாலிசிஸ்லயே பாத்தீங்கன்னா மேக்சிமம் பார்சல்ஸ் போயிருக்கிறது பெங்களூருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் குர்காவன், அதுக்கப்புறம் ஹைதராபாத், அது மாதிரியான சிட்டிஸ் நாங்க டோட்டலா என்னென்ன பார்சல்ஸ் தான் போயிருக்குன்றத அனலைஸ் பண்ணி ரஃபா உங்களுக்கு ஃபிகர் சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. இல்ல இவங்க 15 பேருக்கும் நாங்க ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். அதுல சில பேர் பிசினஸ் பண்றாங்க. ஒருத்தர் வந்து எம்என்சில ஒர்க் பண்றாரு. 2 பேர் எம்என்சில ஒர்க் பண்றாங்க. ஒருத்தங்க கன்சல்டன்டா இருக்காங்க. ஒருத்தங்க சேல்ஸ் மேனேஜர். இந்த மாதிரி சில பேர் வந்து ஓன் பிசினஸ் பண்றாங்க. எல்லா துறையிலயும் வந்து இருக்காங்க. நாங்க வந்து உங்களுக்கு பிரேக்கப் கொடுத்துருக்கோம். அந்த பெர்சனலி கொடுத்துருக்கோம். கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்றாங்க. ஆமா. மொனேரோன்ற கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்றாங்க. ஆமா. மொனேரோ MONERO. ஆமா. ஆமா. சென்னையில வந்து சேலம், மும்பைல 2 பேர், ஜெய்ப்பூர்ல ஒரு நபர், அகமதாபாத்ல ஒரு நபர், பெங்களூர்ல 2 பேர், கொச்சியில 8 பேர். 8 பேர். பெங்களூர்ல 2 பேர், கொச்சியில 8. சென்னைனா சேலத்துல ஒருத்தர். ஆமா, அவர் தான் மெயின். கொச்சி. ஆமா. இந்தியா போஸ்ட் டை அப் பண்ணி தான் பண்ணோம். இது வந்து ஸ்கேன் பண்ற ஃபெசிலிட்டிஸ் இன்னும் அவ்வளவு அட்வான்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வரல. கண்டிப்பா அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் LSD அதை ஹைலைட் பண்ணுங்க. ஏன் அது வந்து டேஞ்சரஸ் அதை ஹைலைட் பண்ணுங்க. ரைட்டா போய் கொடுத்துருவாது. சரி, குரூப்ல ஒரு மெசேஜா டைப் பண்ணி போட்டுறேன். ஆமா ஆமா, நானே அதை டைப் பண்ணி போட்டுறேன் உங்களுக்கு.